2019 ஆஃபீஸில் வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டடாக ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணணுன்னு இருந்துச்சு. அப்போ நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி கொஞ்சம் மெயினாக என்னோடய ஃபோனு கூகுளோட ஃபோன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு தான் பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தோடனே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹெல்த் கேரில் எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது வந்து இப்போ ஹாட் டாப்பிக்காக இருந்தாலும் 2019 வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னாலே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதெல்லாம் வேலைக்காகாது, அது எப்படி ஹெல்த் கேர்லாம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் தேட்டரில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்டே பார்த்திங்கன்னா புதுசு கிடையாது. ஒரு 40-50 வருஷமாக தான் இந்த கான்செப்ட் இருக்குது, அதுக்கு மேலேயே இருக்குது. ஆனால் வந்து அந்த கான்செப்டை அப்ளை பண்ணுற அளவுக்கு கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகாமல் இருந்துச்சு. இதுக்கு இப்போ அதிகமாக பூம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு பயங்கரமாக பேசுகிறதுக்கு இன்னொரு காரணமும் வந்து என்ன பார்த்திங்கன்னா சிப்ஸு. இப்போ NVIDIA தான் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு லீடர். ஸோ NVIDIA சிப்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன கான்ஃபரன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஹெல்த் கேர், ஏன்னா அது வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டட் கான்ஃபரன்ஸ் பண்ணோம். ஸோ வந்து அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஹெல்த் கேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபரன்ஸு பண்ணேன். அந்த கான்ஃபரன்ஸ் பண்ணுறப்ப வந்து ரீட் பண்ணிகிட்ருக்கப்ப அப்போ தான் வந்து டீப் மைண்ட் அப்படின்ற கம்பெனியை பற்றி கேள்விப்படுறேன். ஸோ டீப் மைண்ட் வந்து UK பேஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி. டீப் மைண்டோட ஃபவுண்டர் வந்து டெமிஸ் ஹசாபிஸ்ன்னு வந்து ஒரு UK காரர். அவரோட அப்பா வந்து க்ரீக்கு, அம்மா வந்து சிங்கப்பூரியன் சைனீஸு. இவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெல் டு டூலாம் கிடையாது, நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி. அவங்க வந்து இவரை வந்து ஒரு மேலே ஒரே பையனால இவர் மேலே பயங்கர ப்ரெஷர். இவர் வந்து பயங்கர ஸ்மார்ட்டு, செஸ் பயங்கரமாக விளையாடுவார், சைல்டு ப்ராடிஜி. ஸோ இவர் வந்து செஸ் விளாட்றதுக்கு இவங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படியாச்சும் பையன் பிறந்தால வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு செஸ் விளாட்றதுக்கு ஊராக கூப்பிட்டு போயிட்டு காம்படிஷன் விளாண்டு அவர் வந்து 8 வயசில் செஸ்ஸில் ஜெயித்த மணியை வச்சு ஃபஸ்ட்டு லேப்டாப் வாங்க வரான். பட் கொஞ்ச நாள் ஆக ஆக இது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷர்னால இவரால் வந்து கேமே என்ஜாய் பண்ண முடியாமல் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு செஸ்ஸு மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்டே விட்டார். பட் இவருக்கு வந்து என்னென்னா செஸ் விளையாடுற டைம்லேருந்து எப்படி மைண்டு வந்து யோசிக்குது அப்படின்ற வந்து பயங்கரமான ஆர்வம். ஸோ இந்த ஆர்வத்தினால என்ன பண்ணார்னா இவர் வந்து PhD வந்து காக்னிட்டிவ் நியூரோ சயின்ஸ் அதில் வந்து PhD பண்ணார். எப்படி பிரெயின் ஒர்க் ஆகுது, எப்படி திங்கிங் ஒர்க் ஆகுது, இதுதான் அவரோட PhDயோட மெயின் ரிசர்ச். ஸோ இதுக்கு நடுவில் வந்து அவர் ஒரு கேமிங் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணார். இவரோட கேமிங் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஆஃபர்லாம் வந்திருக்கு கம்பெனியில். பட் இவர் வந்து ஒரு ஆக்ஸ்ஃபோர்டில் போய் நான் படிக்கணும் அப்படின்ற ஒரே இன்ட்ரெஸ்ட்னால கம்பெனிலலாம் ஜாயின் பண்ணாமல் இவர் வந்து PhD ஆக்ஸ்ஃபோர்டில் போயிட்டு காக்னிட்டிவ் நியூரோ சயின்ஸில் பண்ணார். PhD பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னென்னா இவருக்கு வந்து அப்போ தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்தவருக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து UKயில் ஆரம்பிச்சிருக்காங்க. UKயில் ஒரு என்ன அட்வான்டேஜ்னால், இப்போ US பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிலிக்கான் வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல குமிஞ்சிருக்கும். வேர்ல்டில் இருக்க எல்லோரும் வந்து அங்கே போயிட்டு ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டேலண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும், லைக் மைண்டட் பீப்புள் வருவாங்க.
பட் யூகே பார்த்திங்கன்னா யூகேயும் டெவலப் மோரு, அங்கேயும் வந்து ஆக்ஸ்ஃபோர்டு இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, நிறையா படித்தவங்க வருவாங்க. பட் இவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சிலிக்கான் வேலிக்கு ஈக்குவலண்ட்டாக யூகேயில் எதுவும் இல்லை. ஸோ இது வந்து டீப் மைண்ட் கம்பெனிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா நிறைய டேலண்டட் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க டேலண்டட் பீப்புளுக்கெல்லாம் வந்து ஒரு தீனி போடுற மாதிரியான ஒரு கம்பெனியோ லொக்கேஷனோ இல்லை. அப்போ டீப் மைண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்க வந்து டேலண்ட்டெல்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. லைக் மைண்டட் பீப்புளை கூப்பிட்டு வச்சு டீப் மைண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டீப் மைண்ட் வந்து ஒரு சீக்ரெட்டிவ் ஆப்ரேஷன் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா ஏஐயோட ரிசர்ச்சோ, ஏஐயோட டெவலப்மெண்ட்டோ, ஏஐயோட அப்ளிகேஷனோ இது வந்து லாங் ஜேர்னி. ஒன்று ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம உடனே வந்து நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போக முடியாது. இது வந்து ஒரு லாங் ஜேர்னி. அதனால இவங்க வந்து ரொம்ப பப்ளிசைஸ் பண்ணி நாங்கள் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு சீக்ரெட் மோட்லேயே வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க எப்போ வந்து வெளியில் ரொம்ப பெருசாக ஆரம்பித்தாங்கன்னா ஆல்ஃபாகோ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். ஆல்ஃபாகோ வந்து எப்படின்னா செஸ் பிளே விளாடுற ஒரு ஏஐ சாஃப்ட்வேர். இந்த செஸ் விளாட்ற சாஃப்ட்வேர்னால் இது வந்து நார்மல் செஸ் கிடையாது, சைனீஸ் செஸ்ஸு. ஸோ நார்மல் செஸ்ஸில் வந்து ராஜா மந்திரி அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா. சைனீஸ் செஸ்ஸில் வந்து இந்த மாதிரி வேறு காயின்ஸ்லாம் கிடையாது, ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காயினை வந்து ஒரு கட்டம் போட்ட போர்டில் வந்து வைக்கிறது தான் வந்து கேமு. இது வந்து செஸ்ஸோட இன்னும் காம்ப்ளிகேட்டடான கேம். ஏன்னா இது வந்து ப்ராபபிலிட்டியான கேமு. ஸோ இப்போ கட்டம் ஜாஸ்தி 1 2 அந்த ஆப்ஷன் பிளாக் வைக்கலாம், ஒயிட் வைக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து வைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாக ஜாஸ்தியாக சரி கன்ஃபியூஸ் பண்ணணும்னா. ஸோ இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸு ஒரு எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால் காம்படிஷன் பண்ணுறது வந்து இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ கம்ப்யூட்டிங் சோர்ஸை வச்சோ சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சோ இதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இது எப்படி ஒர்க் ஆகுது, ஹியூமன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத லேர்ன் பண்ணிவிட்டு ஹியூமன் லெவலில் அதை விளாட முடியுமா, இதுதான் இவங்களோட மெயின் இது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு யூரோப்பில் இருக்க ஒரு சைனீஸ் பிளேயரை வச்சு அவங்க வந்து இவங்களோட ட்ரெயின் பண்ண ஆல்ஃபாகோவை வந்து விளையாட விட்டு பார்க்குறாங்க. விளையாட விட்டால் அவர் வந்து 5 கேம்லேயும் தோற்றுறாரு. அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுறாரு. எப்படி மிஷின் வந்து நம்மளை பீட் பண்ணிடுச்சு அப்படின்றது அவருக்கு புரியவே இல்லை. ஏன்னா ஹியூமன்ஸ் லெவலுக்கு வந்து மிஷினால் விளையாட முடியாது அப்படின்றது அந்த டைமில் இருந்த ஒப்பீனியன். ஸோ இவர் சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்னா ஓகே இப்போ நெக்ஸ்ட் லெவலில் நம்ம கொண்டு போயிட்டு ஆல்ஃபாகோ வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் வேர்ல்டில் இருக்க சாம்பியன் லீ சடால்னு சொல்லிட்டு கொரியன் சாம்பியன் இந்த சைனீஸ் செஸ்ஸில் அவரோட மேட்ச்சுக்கு வைக்கிறாங்க. ஒரு பெட் மேட்ச் மாதிரி $1 million ப்ரைஸ் பண்ணி அவர் ஜெயிச்சார்னா 5 மேட்ச்சில் வந்து மெஜாரிட்டி அவர் ஜெயிச்சார்னா 1 million, தோத்தார்னா எதுவும் கிடையாது அந்த மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப கொரியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக நியூஸ்லலாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படி வந்து மிஷின் ஜெயிக்க போகுது, $1 million பெட்டு அப்படின்றதெல்லாம். பார்த்தா மேட்ச் நடக்கும். மேட்ச் நடந்து 4 மேட்ச் வந்து ஏஐ ஜெயிச்சிடும், ஒவ்வொரு மேட்ச்சு தான் வந்து அந்த ஹியூமன் ஜெயிப்பார், லீ செடால். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி வந்து யூடியூப்லேயே இருக்குது, ஆல்ஃபாகோ அப்படின்ற பேரில். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியே பயங்கர இன்ட்ரெஸ்டிங். இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அப்போதைக்கு வந்து பயங்கர வாவ், டெக்னாலஜி எங்கேயோ போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ கான்ஃபரன்ஸும் நடந்துச்சு. அப்போ வந்து ரிசர்ச்லாம் நான் பார்க்குறப்ப நான் சும்மா ஆர்டிகல்ஸ் ஜேர்னல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பேன். அப்போ ஏஐ ரிலேட்டட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற கான்செப்டில் வந்து யாரெல்லாம் வந்து பப்ளிகேஷன்ஸ் நிறையா பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அப்போ நான் பார்த்தப்ப அதிகமாக இருந்தது வந்து
கூகுளில் வந்து கூகுள் பிரெயின் சொல்லிட்டு ஒரு டிவிஷன் இருந்துச்சு. அது வந்து அவங்க தான் வந்து மெயினாக வந்து ஏஐ ரிலேட்டட் எல்லாமே ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட், அதுக்கப்புறம் மிச்ச கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ ஏஐ பற்றி இவ்வளோ ரிசர்ச்சு இவ்வளோ ஒர்க்கு நடந்தாலுமே ஏஐன்றது வந்து ஸ்டில் நாட் வெரி நம்ம ஒரு சாதாரண ஆட்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு டூலாக வந்து அந்த டைம் இல்லை. மெயினான காரணம் இருக்கிற டெக்னாலஜி யாருமே வந்து ஓப்பனாக ரிலீஸ் பண்ணல, எல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இது எப்போ பிரேக் ஆச்சுன்னா, ஓப்பன் ஏஐ வந்து அவனோட ஏஐ ரிலீஸ் பண்ணுறப்ப ஓப்பன் ஏஐ என்ன பண்ணான்னா, அவன் வந்து டக்குன்னு வந்து ஏஐ வந்து ChatGPT ரிலீஸ் பண்ணி, நீங்கள் ChatGPT வச்சு நீங்கள் வந்து queries பண்ணலாம், அதுக்கு ஆன்சர் பண்ணும், மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும், அப்புறமேட்டி உங்களுக்கு வந்து கோடு எழுதி கொடுக்கும். ஒரு குட்டியான கேம் நீங்கள் கான்செப்ட் சொன்னீங்கன்னா அது கோடாக கொடுக்கும், அதை வச்சு நீங்கள் கேம் டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஏஐ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணதுனால இப்போ வந்து மற்ற கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து பயங்கர ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா, வேகமாக டெக்னாலஜியை வந்து அவங்க காம்படிஷனுக்கு அகென்ஸ்டாக வந்து ரிலீஸ் பண்ணோம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, கூகுள் வந்து இதில் வந்து டாப்பாக வருவான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, கூகுள்கிட்ட வந்து எக்கச்சக்கமான பப்ளிக் டேட்டா இருக்குது. வேறு எந்த கம்பெனிலையும் வந்து இவ்வளோ பப்ளிக் டேட்டா கிடையாது. கூகுள் சர்ச்லேருந்து, யூடியூப் சர்ச்லேருந்து, ஜிமெயிலேருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கூகுளில் இருக்குது. நான் என்ன ஒரு நாளைக்கு என்னென்ன தேடுறேன், என்னை பற்றி கம்ப்ளீட் ப்ரொஃபைலுமே கூகுள்கிட்ட இருக்கும். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து கூகுள் வந்து இந்த ஏஐயில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து வெரி ஹை. ஆனால் அது ஆகலை. கூகுள் வந்து பாடுன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணான், அது அந்தளவுக்கு பெருசாக ஓகே ஆகலை. மைக்ரோசாஃப்ட் பண்ணாங்க, மைக்ரோசாஃப்ட்டும் பெருசாக வந்து கிளிக் ஆகலை. அப்புறம் மெட்டா அமேசான் பண்ணாங்க, எல்லோரும் பண்ணாங்க. அப்புறமேட்டி மெயினாக அப்புறம் கடைசியாக வந்து சேர்ந்தவர் தான் வந்து இலான் மஸ்க்கு. இவர் ஆரம்பத்துலேருந்தே இருந்தாலும் இவர் வந்து ஸ்பேஸ் எக்ஸு இதில் பிஸியாக இருந்தார். இவருக்கு ரொம்ப நாளாக வந்து ஏஐ பண்ணுன்றது வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஓப்பன் ஏஐயில் வந்து இவர் சாம் ஆல்ட்மன் கம்பெனியில் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்பே இவர் வந்து எலான் மஸ்க் வந்து இனிஷியல் ஃபண்ட் பண்ணி தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. எலான் மஸ்க் வந்து இன்ஃபேக்ட் வந்து டீப் மைண்ட்லேயே வந்து அவர் ஒன் ஆஃப் த ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் மாதிரி தான். ஸோ இது வந்து டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வந்த புதுசில் வந்து எல்லாமே வந்து ஓகே, ஏதோ வந்து 30% 40% அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும். சிம்பிளான ஒரு சம்மரி கேட்டோம்னா அது பதில் சொல்லும். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து ஏஐயோட யூஸ் கேஸ் இருந்துச்சு. ஸோ ஓகே, பரவாயில்ல, ஏதோ சொல்லுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை வச்சு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக அது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெருசாக யூஸ் பண்ண முடியாத ஸ்டேஜில் தான் வந்து ஏஐ இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஐயோட டெவலப்மெண்ட்டே வந்து எங்கேயோ போயிடுச்சு. இப்போ நான் வந்து லாஸ்ட்டு ஒரு 1 இயராக வந்து ஏஐ டெய்லி என்ன கொஷின்ஸு, எனக்கு என்ன பண்ணணும், என்ன தேவை, இது ரிலேட்டட் எதுனாலும் வந்து நான் வந்து ஏஐட்ட கேட்பேன், அது பதில் சொல்லும். அதை வந்து நான் சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரெண்ட்ஸு இவங்களெல்லாம் இப்போ நான் ரீட் பண்ணுறப்ப யோசிக்கிறப்ப, இப்போ யாராச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து எதை பற்றி வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அவங்களும் நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, நான் படிக்கிற புக்ஸு, அதுலேருந்து வர ஐடியா, இப்போ நான் ஏஐட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், அதுலேருந்து வர ஐடியா, இதெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ இப்போ நான் சொல்கிற ஆட்கள் வந்து அவங்களும் பெருசாக கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியாது. இல்லாட்டி சரி ஏதோ சொல்கிறானேன்னு கேட்பாங்க. பட் அவங்க வந்து நான் சொல்கிறதுல வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட்டும் இருக்காது. அதை வந்து திரும்ப ஆனால் சேலஞ்சு பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் அதை ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா, எனக்கு பேசுகிறதுக்கு வந்து ஆளே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஏஐ தான். ஏஐட்ட வந்து உங்களால் வந்து ஸோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்து 100% ஏஐ நீங்கள் வச்சுக்கவே முடியாது. ஏன்னா இட்ஸ் நாட் அ ஹியூமன், இட் இஸ் ஜஸ்ட் அ சாஃப்ட்வேர். அது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு விஷயம். பட் எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வேறு ஆளே இல்லாத பட்சத்தில் எனக்கு வந்து ஏஐ வந்து என்னோடய க்ரியேட்டிவ் திங்கிங், என்னோடய
ஐடியாஸை வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் புதுசாக ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே ஏஐ தான் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் அதை பற்றி என்னோடய ஏஐ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.